வணக்கம், வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபெருமா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மே மாதம் 19, 2025 முதல் மே மாதம் 25, 2025 திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம். முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி, முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி, குலதெய்வத்தை வணங்கி, குருமார்கள் சித்தர்மார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரை வணங்கி, முதற்கடவுளான விநாயக பெருமானை வணங்கி, வாக்தேவி, நாவுக்கரசி, அறிவுக்கரசி, சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இவ்வாரத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன். இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் bharatmatchpoint.com திருமண இணையதளம். அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம். வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். இனி இவ்வாரத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை முதலில் பார்க்கலாம். ஆண்டுகோள்களை பொறுத்தவரை குரு பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். சனீஸ்வர பகவான் மீன ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார்கள். ராகு கேது இவ்வாரத்தில் மே 19 திங்களன்று ராகு கேது பெயர்ச்சி. மீன ராசியில் இருக்கின்ற ராகு பகவான் மே 19 அன்று மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்திருந்தவர் கன்னி ராசியில் இருந்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே ராகு கேது பெயர்ச்சி அனைத்து ராசி அன்பர்களுக்கும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். மிகப்பெரிய அளவிலே உங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கின்றீர்கள். இதுவரை உங்களுடைய ராசிக்குரிய ராகு கேது பெயர்ச்சிக்குரிய பலன்களை பார்க்கவில்லை, அவை தனியாக பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். மேலும் அப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி இத்தருணத்தில் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், கணவர், மனைவி, குழந்தைகளுடைய ராசிக்குரிய ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்களையும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போலவே குரு பயிற்சி பலன்களும் பதிவேற்றம் செய்துவிட்டோம், அவற்றையும் பாருங்கள். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு கேது இவ்வாரத்தில் மே 19 பயிற்சியாகிறார்கள். அதன் பிறகு மாதக்கோள்களை பொறுத்தவரை சூரிய பகவான் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் பகவான் கடக ராசியிலே நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கின்றார். சுக்கிர பகவான் மீன ராசியிலே உச்சம் பெற்றிருக்கிறார். புதன் பகவான் மேஷ ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இவற்றில் மே 23 அன்று மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகிறார் புதன் பகவான். அவ்வாறு புதன் பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பயிற்சியாகின்ற பொழுது சூரியனோடு சேர்க்கை பெறுவார். புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகம் ஏற்படும். நாள் கோளை பொறுத்தவரை சந்திர பகவான் வாரத்தின் முதல் நாளாகப்பட்ட திங்கள் அன்று மே 19, 2025 அன்று மகர ராசியிலே திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு மகர ராசியிலிருந்து கும்ப ராசி, மீன ராசி, அதன் பிறகு மேஷ ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார். மே 25, 2025 ஞாயிறன்று மேஷ ராசியிலே பரணி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை மிதுன ராசி, கடக ராசி, சிம்ம ராசி மற்றும் கன்னி ராசி சந்திராஷ்டமம் பெறுகின்ற ராசிகள். இனி உங்களுடைய ராசிக்குரிய பலன்களை காணலாம். மேஷ ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது பார்க்க வைக்கிறோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம்.
இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உலக வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை மேஷராசி என்பவர்களே, தைரியம் துணிச்சலை கொண்ட உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அருமையான பயிற்சியாக அமைந்திருக்கின்றது. 12ஆம் இடத்தில் இருந்த ராகு பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வருகிறார். ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் 5க்கு வருகிறார். மேஷராசிக்குரிய ராகு கேது பயிற்சி நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை பாருங்கள், முழுமையான பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இத்தருணத்தில் நான் கூறுவது என்னவெனில், உங்களுக்கு 12ஆம் இடத்தில் சனி 7.5 சனி நடந்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்து விடுவதனால் இனி உங்களுக்கு விரய சனியால் பாதிப்பு நிச்சயம் இல்லை. ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 12க்கு வருகின்ற பொழுது சனி 7.5 ஆரம்பிப்பார், அதுதான் விரய சனி. ஆனால் சனி 12இல் இருக்கின்ற பொழுது ராசிக்கு 11ஆம் இடம், அதாவது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் கும்ப ராசி, அந்த ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால், அந்த ஒரு கிரகம் இருந்தால் சனியால் எவ்வித பாதிப்பும் இல்லை. கோச்சார வேத அடிப்படையில் 11ஆம் இடத்தில் அமர்கின்ற கிரகம் வேதகனாக செயல்பட்டு அசுப பலன்களை தடை செய்வார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகு உங்களுக்கு 11க்கு வந்து விடுவதனால் இனி சனியால் உங்களுக்கு ராகு கேது பயிற்சி அடுத்த பயிற்சி வரை உங்களுக்கு சனியால் விரை சனியால் பாதிப்பு இல்லை. அடுத்த பயிற்சி என்று பார்க்கின்ற பொழுது டிசம்பர் 6, 2026 தான் ராகு உங்களுக்கு கும்பத்திலிருந்து மகரத்துக்கு செல்வார். அதுவரை சனியால் உங்களுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு இல்லை. வேதகனாக ராகு செல்வார். ராகு மட்டுமல்ல, அந்த கும்பராசியில் வேறு ஒரு மாத கோள்கள் வரலாம், இல்லை குரு வந்தாலும் யார் வந்தாலும் உங்களுக்கு சனியால் பாதிப்பு இல்லை. இவ்வாறு பார்க்கும்போது ஆண்டுக்குள் ராகு வருவதனால் உங்களுக்கு டிசம்பர் 6, 2026 வரை உங்களுக்கு சனியால் வருது. எனவே 26 வரை உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சனியால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவ்வாறு பார்க்கின்ற லாபத்தில் அமர்கின்ற ராகு உங்களுக்கு யோகத்தை தருவார். இவ்வாரத்தை பொறுத்தவரை ஆரம்பித்து விடுகிறார் ராகு பகவான் 11ஆம் இடத்துக்கு வருவது. அதற்கு பிறகு என்று பார்க்கின்ற ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பயிற்சி பலம் ஏற்றிவிட்டோம். மேலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்கள் ராசியாதிபதி 4லே நீச்சம். ஆனாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திரன் சாதகமாக இருக்கின்றார். 10ஆம் இடம் 11ஆம் இடம் பிறகு ராசிக்கு வருவது என்று சந்திரன் இவ்வாரத்தில் உங்களுக்கு யோகாதிபதியாகப்பட்டவர் சாதகமாக இருப்பது நன்மை. இந்த வாரத்தை பொறுத்தவரை மனதிலே துணிச்சல், தைரியம், எந்த ஒரு காரியத்திலும் தெளிவான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆற்றல் திறன் இருக்கும். எண்ணிய காரியங்கள் இவ்வாரத்தை பொறுத்தவரை வெற்றிகரமாக நடைபெறும். ராசிக்கு 12லே சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால் உங்களுக்கு வரவுகள் சிறப்பாகவும் அந்த செலவுகள் செய்வதிலும் உங்களுக்கு தேவையான செலவுகள் செய்வதற்காக வீண் செலவுகள் இல்லாத ஒரு நிலை இருக்கும். விரய சனி இருந்தாலும் பாதிப்பு இல்லையிலே இனிமேல். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மகிழ்ச்சிகரமாக வெற்றியை பெறக்கூடிய ஆற்றல் திறன்மால் மூலமாக உங்களுடைய தன லாபம் அதிகரிக்க செய்யும். அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தியும் கொள்வீர்கள். உத்தியோகத்தை பொறுத்தவரை உயரதிகாரிகள் வார்த்தையிலே கவனம். ராசிக்கு 2லே சூரியன் இருப்பதினால் இவற்றிலே இந்த வாரத்தில் புதன் உங்களுக்கு 23ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு சென்று விடுகிறார். 2லே புதன் சூரியனுடன் சேர்க்கை பெறுகின்ற பிறகு சூரியனால் பாதிப்பில்லை, அதுவும் கோச்சார வேதை. ஆனால் 23ஆம் தேதி வரை நீங்கள் நிதானம், பொறுமை, வார்த்தையிலே உயர்தியாலும் உத்தியோகத்தில் இருக்கின்றோர் பேசுகின்ற பொழுது பெண்களிலே திருமணமான பெண்களுக்கு 2லே சூரியன் இருப்பதனால் தேவையற்ற வார்த்தை போர் வரும். குடும்பத்தில் சின்ன உஷ்ணமான பிரச்சனைகள், வார்த்தையிலே சற்று நீங்கள் சோர்வாக இருப்பீர்கள். அந்த சோர்வினால் சற்று வார்த்தைகளை விட்டு விடுவீர்கள். இருந்தாலும் பெரிய அளவிலே பாதிப்பு இல்லை. ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால். அடுத்ததாக பார்க்கும் திருமணமாகாத பெண்கள் குருபலம் இல்லை என்றாலும் சுக்கிரன் சாதகம் இருந்தாலும் 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது ஒரு வருடம் நன்மையை. ஆகிய திருமண முயற்சி இந்த வாரம் வெற்றி இருக்கிறது, முயற்சிக்கலாம். கலைத்துறை, அரசியல் என்று பார்க்கின்றவர் இந்த வாரம் சூரியன் சாதகம் இல்லை, சுக்கிரன் சாதகம். கலைத்துறையிலே மேன்மை, அரசியலே கவனம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை முக்கியமான வாரமாக இந்த வாரமும் இருக்கும். தேர்வுகள் முடிந்து விட்டது. அடுத்த கட்டத்தை சிந்தித்துப்புகள். சூரியன் புதன் சேர்க்கை என்கின்ற புதனாதித்ய யோகம் நன்மையை செய்யும் உங்களுக்கு. இதுவே மேஷராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
ரிஷப ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரமான கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷம் நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் இவ்வாரத்தில் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள ரிஷபராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை சூரியன் உங்களுக்கு ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் உங்களுக்கு ராசிக்கதிபதியும் யோகாதிபதிகளும் சிறப்பாக இருக்கின்றார்கள். ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சனி சுக்கிரன் சேர்க்கை, ராசியாதிபதி சுக்கிரன் உச்சம், சனியோடு சேர்க்கை மிக அற்புதமானது. இவ்வாரத்தில் ராகு கேது பெயர்ச்சி மே 19 நடைபெறுகின்றது. ராகுவாகப்பட்டவர் 11ஆம் இடத்திலிருந்து உங்களுக்கு 10க்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 5இல் அமர்ந்திருந்த கேது பகவான் 4க்கு வருகிறார். ரிஷப ராசிக்குரிய ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம், அதை பாருங்கள். மேலும் உங்களுடைய குடும்பத்துக்குரிய ராசிக்குரிய ராகு கேது பெயர்ச்சியும் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராசிக்கு 2லே குரு, 3லே செவ்வாய், 11ஆம் இடத்திலே சனி சுக்கிரன், புதன் உங்கள் ராசிக்கு 12லே இருக்கின்றவர் 23ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம். ராகு 10ல் இருக்கின்ற பலம், ராகு 10ல் இருந்தால் 10ல் பாம்பு இருந்தால் பரலோகத்தை ஆழ்வக்கூடிய ஒரு ஆற்றல் கொடுக்கும் ராகு பகவான். எனவே இவ்வாறு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இவ்வாரம் இருக்கின்றது. எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுங்கள். அவற்றில் உங்களுக்கு வெற்றி, தனலாபம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம், சமூகத்தில் மதிப்பு, அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு பெரிய அளவில் யோகம் இவையெல்லாம் இந்த வாரத்தில் இருக்கின்றது. குரு ராகுவை பார்க்கின்றது. நவபஞ்ச ராஜயோகம். அந்த நவபஞ்ச ராஜயோகம் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலே யோகத்தை, பொருளாதார யோகத்தை கொடுக்கும். 2லே குரு தனக்காரகன், தனஸ்தானத்தில் இருப்பன தன யோகம். எனவே இவ்வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். மனதிலே புத்துணர்ச்சி, எந்த ஒரு முயற்சியிலும் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த வாரத்தை பொறுத்தவரை தனலட்சுமி அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர் ராசியிலே சூரியன் அமர்ந்திருப்பதால் உயர் அதிகாரியிடம் மதிப்பு மரியாதை உயரும். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதிய உயர்வுகளுக்குரிய ஒரு பொறுப்புகள் உங்களுக்கு வரும். சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். இந்த வாரத்தில் உங்களுக்கு வெற்றியைக்குரிய செய்தியும் கிடைக்கும், வெற்றிக்குரிய செயல்களையும் நீங்கள் செய்வீர்கள். பெண்களிலே திருமணமான பெண்களுக்கு 2ல் குரு இருப்பதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணம் ஆகாதவர்களுக்கு குருபலம் இருப்பதனால் திருமண யோகம் இருக்கின்றது. கலைத்துறை, அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் யோகம் நன்மை அதிகரிக்கவே செய்யும், சுக்கிரன் உச்சமாக இருப்பதனால். அதேபோல் மாணவ கண்மணிகள் புதன் ஆதித்ய யோகத்தில் இருப்பதனால் கல்வியிலே முன்னேற்றம். இந்த வாரத்தை பொறுத்தவரை ரிஷபராசிக்கு தனலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருப்பதும், தைரியலட்சுமி அருள் யோகமாக கொடுக்கக்கூடிய 3ல் இருக்கிற செவ்வாயால் ஏற்படுவதனால் பொருளாதார முன்னேற்றம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய சாதிக்கக்கூடிய ஒரு செயல்களையும் செய்யக்கூடிய ஒரு யோகமான வாரம் இந்த வாரம். யோகலட்சுமி அருள் புரியக்கூடிய சிறப்பு இருக்கின்றது. இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான கிருத்திகை, ரோகிணி, மிருகசீஷ நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக, வளம் பெருக.
தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்கள் ஜென்ம நட்சத்திரமான மிருகசிரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலே குரு ஆகையால் எந்த ஒரு செயலிலும் நிதானம் காட்ட வேண்டும். அதே சமயத்தில் உங்களுக்கு குரு புதனம் போலவே செயல்படுவார். எனவே அவற்றில் சில நன்மைகளும் இருக்கிறது. குரு பெயர்ச்சியிலே அவை தெளிவாக விரிவாக நான் கூறியிருக்கின்றேன். இவ்வாறு இந்த வாரத்தில் பார்க்கின்ற போது ராகு கேது பயிற்சி மே 19 அன்றே ஏற்படுகின்றது. ராகு கேது பயிற்சி மிதுன ராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டு நிறைய நண்பர்கள் பாராட்டி எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அவற்றை பார்த்து தெரிவித்திருக்கிறேன். உங்களுக்கு நன்றி. பார்க்கவில்லை எனில் இனி அவற்றை பார்க்கும்படியும் உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மற்றவர்களுக்குரிய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பலன்களையும் பார்க்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன், இதுவரை பார்க்கவில்லை என்றால். இந்த வாரத்தை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதன் பகவான் லாபத்தில் அமர்ந்திருக்கின்றார். அதன் பிறகு 12க்கு வந்தாலும் சூரியனோடு சேர்க்கை பெறுகிறார். அது புதன் ஆதித்ய யோகம் என்ற யோகம் ஏற்படுகின்றது. 3க்குரிய சூரியனோடு சேர்க்கை பெற்று புதன் 12லே, அது நட்பு வீட்டிலே சுக்கிரனுடைய வீட்டில் இருப்பது சிறப்பு. 10ல் சனி சுக்கிரன். ஆகையால் உங்களுடைய கடின உழைப்புக்கூடிய அங்கீகாரங்களை நீங்கள் அடைவீர்கள். 10ல் சனி இருக்கிறது, கடின உழைப்பை கொடுக்க வைக்கும். ஆனால் அதற்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். சுக்கிரனோடு சேர்க்கை பெறுவது 5, 9க்குரியவர்கள் சேர்க்கை பெற்று கேந்திரத்தில் இருக்கின்ற பலம் உங்களுக்கு சனி சுக்கிரன் 5, 9க்குரியவர்கள். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது செவ்வாய் 2ல் இருப்பதனால் வார்த்தையிலே போர் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். வார்த்தை போர் அடிக்கடி ஏற்படும். பகை கொண்ட செவ்வாய் 2ல் இருப்பதினால் எனவே பேச்சிலே நிதானம் காட்டுவது நல்லது. இந்த தருணத்தில் அவை புரிந்து கொள்வது சிறப்பு. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு சந்திரனாகப்பட்ட இந்த வாரம் சந்திராஷ்டமம் வருகின்ற நிலை இருக்கின்றது. எனவே திங்கள் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய நாள் நிதானம், கவனம், பொறுமை. இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்கட்கிழமை அன்று சந்திரனுடைய கிழமை சந்திரனுடைய நட்சத்திரம் வருவதனால் அன்றைய தினம் நீங்கள் சந்திர பகவான் வழிபாடு செய்வது தனயோகத்தை தரும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சனிக்கிழமை அன்று உங்களுக்கு ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரரை வணங்குங்கள். உங்களுக்கு 10ல் இருக்கின்ற சனியால் தன லாபம் மட்டுமல்ல தன யோகத்தையும் கொடுக்கும். எனவே இந்த வாரம் துறை ரீதியாக தொழில் வியாபாரம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 12க்கு ராசியாதிபதி வருவதனால், ஆனால் அது தேவையான செலவாக இருக்கும். 10ல் சனி சுக்கிரன் தன யோகத்தை அதிகரிக்கவே செய்வார். சிக்கன நடவடிக்கை எடுப்பதன் மூலம் சேமிப்பை அதிகரிக்கலாம். செலவுகள் கொஞ்சம் இருக்கின்றது. தேவையற்ற செலவை இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. அடுத்ததாக உத்தியோகத்தில் இருக்கின்ற நண்பர்கள் சூரியன் 12லே ராசியிலே குரு நிதானம் காட்ட வேண்டும். 2லே செவ்வாய் பேச்சை கொடுக்க வைப்பார். பேச்சிலே கோபத்தை கொடுக்க வைப்பார். பேச்சினால் வம்பு வரக்கூடிய வாரமாக இவ்வாரம் இருக்கின்றது. சனியோடு சந்திராஷ்டமம், அதன் பிறகு ராகு சேர்க்கை, சனி சேர்க்கை என்று இந்த வாரத்தில் வார்த்தையிலே நிதானம் காட்ட வேண்டும். ஏன் சந்திரன் ராகு சனியோடு சேர்க்கை நிதானம் என்றால் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியே சந்திரன் தான். எனவே இந்த வாரம் உத்தியோகத்திற்கின்ற அன்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் பேச்சிலே. அதே போலதான் பெண்களுக்கும் திருமணமான பெண்கள் குடும்பத்தில் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். 2லே செவ்வாய் சந்திரனும் சாதகம் இல்லாத நிலை. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரனும் 10ல் உச்சம் என்பது 10ல் கோச்சார ரீதியாக சுக்கிரன் இருப்பது யோகமல்ல திருமண விஷயத்தில். அடுத்ததாக கலைத்துறை அரசியல் இந்த வாரம் நிதானம் பொறுமை எந்த ஒரு விஷயத்திலும். 2ல் செவ்வாய் சந்திரன் ராகு சனியோடு சேர்க்கை பெறுவதனால் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் பெற்றோர்கள் பேச்சை கேளுங்கள். சற்று முரண்பிடிப்பீர்கள், முரட்டுத்தனமாக யோசிப்பீர்கள். ஏனென்றால் கல்வியை முடித்த அடுத்த கட்ட கல்லூரிக்கு நீங்கள் செல்லக்கூடிய வகுப்புகளே நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிலையிலே விடாப்பிடியாக பிடிவாதமாக இருப்பீங்க. ஆனால் பெற்றோர்களுக்கு தேவையில்லாத மன வருத்தத்தை கொடுக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது மாணவ கண்மணிகளே. இதுவே மிதுன ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக வளம் பெருக.
கடக ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாய், புதன் சந்திராசிரம நாட்கள். சந்திரன் அவ்வாறு பார்க்கின்றவர் உங்களுக்கு 8 ராகுவோடு வேறு சேர்க்கை பெறுவார். இவ்வாரத்தில் ராகு கேது பயிற்சி 19 மே 2025 திங்கள் அன்று ஏற்படுகின்றது. நம்மளுடைய சேனலில் ராகு கேது பயிற்சி கடகராசிக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை சில பேர் தான் பார்த்திருக்கிறீர்கள். காரணம், உங்களுக்குள் ஒரு ஐயம், தயக்கம், என்ன 2 கேது 8 ராகு என்ன நடக்குமோ என்று. அஷ்டம சனி இப்பொழுது தானே முடிந்தது, இப்போதானே சனி 9க்கு போனார், என்ன நடக்கப் போகிறதோ என்ற குழப்பம் இருக்கிறதா? கடகராசி சகோதர சகோதரிகளே, கோள்களின் கோலாட்டத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும். அவற்றை நாம் எதிர்கொள்ளத்தான் போகின்றோம். அஷ்டம சனியே சந்தித்து விட்டீர்கள், 8 ராகுவை சந்திக்க முடியாதா? வந்திருக்கிறார் 8 ராகு. ஆனாலும் நீங்கள் பிதாமகா, மாதாமகா போன்றவர்களை வணங்குவதன் மூலம் அந்த பித்ரு முகத்தை நீங்கள் அறிந்து கொண்டு அந்த நேரத்தில் அவர்களை வணங்குவதன் மூலம் நிச்சயம் கடகராசிக்கு பாதிப்புகள் இல்லை. விரயத்தில் குரு இருக்கின்றார். அதே போலவே குரு பயிற்சி பலன்களும் ஏற்றி இருக்கின்றேன், அவற்றையும் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சற்று நிதானம், பொறுமை காட்டுங்கள். ஆனால் அதே சமயத்தில் சூரியன் உங்களுக்கு லாபத்தில் இருப்பதும் புதன் 10ல் இருந்து பிறகு 11க்கு வருவதும் சாதகம். புதன் 10ல் இருப்பதும் யோகம் உங்களுக்கு. அதன் பிறகு 11ஆம் இடத்தில் வந்து சூரியன் புதன் சேர்க்க பெறுகின்ற புதன் ஆதித்ய யோகம் சிறப்பானது. அதே போலவே சுக்கிரன் 9லே சனியோடு சேர்க்கை. சனி 9ல் இருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பு இல்லை. 8ல் ராகு இருக்கிறார். ஆனால் ராகுவால் சில பிரச்சனைகள் இருக்கிறது. ராகு 8ல் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு சில கவனமாக இருக்க வேண்டும் என்பது. ஆனால் நான் கடகராசிக்கு ராகு கேது பெற்றால் எவ்வாறு எப்படி பித்ருவை வணங்குவது, பித்ரு முகத்தில் அவர்களை வணங்குவது என்பதை தெரிவித்திருக்கின்றேன். அவற்றை பாருங்கள் கட்டாயமாக. அவ்வாறு பார்க்கின்ற இந்த வாரம் தொழில் வியாபாரம் சூரியன் சாதகமாக இருக்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 2க்குரிய தனாதிபதி. எனவே தனாதிபதி சாதகமாகவும் அதே சமயத்தில் 3க்குரிய முயற்சி, தைரிய, வெற்றி ஸ்தானத்துக்கு அதிபதியாகும் புதன் உங்களுக்கு 10ல் பிறகு 11க்கு வருவதனால் லட்சுமி யோகத்தை தரக்கூடிய சுக்கிர பகவான் 9ல் உச்சம் பெற்று இருப்பதனால் இந்த வாரம் தொழில் வியாபாரத்தில் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயம் இருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு மே 19 திங்களன்றே சந்திர பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம் வருவதனால் அன்றைய தினம் சந்திர பகவான் சக்தி வழிபாடு செய்வது நல்லது. அதே போலவே உங்களுக்கு மே 20ஆம் தேதி செவ்வாயோடைய கிழமையிலே செவ்வாயுடைய நட்சத்திரம் அன்றைய நாள் நீங்கள் செவ்வாய் பகவானுக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். அதே போலவே மே 24 குரு கிழமையிலே குரு வாரத்திலே குருவோடைய நட்சத்திரமே வருகின்றது. அன்றைய நாள் உங்களுக்கு பூரட்டாதி குருவை வழிபாடு செய்யுங்கள். இந்த 3 நாட்களை பயன்படுத்தி கொண்டு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்யுங்கள். நிச்சயம் வெற்றிகள் உங்கள் பக்கம். தொழில் வியாபார உத்தியோகத்தில் நிச்சயம் உயர்வுகளை நீங்கள் அடைந்தே தீர்வீர்கள் இறை அருளால். அழகாக பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்கள் ராசியிலே செவ்வாய் இருப்பதனால் பொறுமை, நிதானம். வார்த்தையிலே 2லே கேது இருப்பதனால் கவனம். அழகாக திருமணம் ஆகாத பெண்களுக்கு சனியோடு சுக்கிரன் சேர்க்கை, குருவம் விரயத்தில் இந்த வாரத்தில் திருமண முயற்சி சாதகமில்லை, சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அழகாக கலைத்துறை அரசியல் கவனம் வேண்டும். ஆனால் அரசியலே சூரியன் லாபத்தில் இருப்பதனால் சில வகையில் நன்மைகளும் இருக்கின்றது. இருப்பினும் இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் நிதானம், இறை வழிபாடு கூறியதை செய்து வாருங்கள். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை சிறப்பானது. 10ல் புதன், அதன் பிறகு 11க்கு வருவதால் நன்மை. இந்த வாரம் கல்வியிலே மேன்மை. இதுவே கடகராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான புனர்பூசம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
சிம்ம ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள சிம்மராசி அன்பர்களே, இவ்வாரத்தை பொறுத்தவரை ராகு கேது பெயர்ச்சி. 2இல் இருக்கின்ற ராகு ராசிக்கு 2இல் இருக்கின்ற கேது உங்கள் ராசிக்கு வருகிறார். 8இல் இருக்கின்ற ராகு உங்கள் ராசிக்கு 7க்கு வருகிறார். இருப்பினும் 8இல் சனி இருக்கின்றார். 8இல் சனி இருப்பதே அஷ்டம சனி. ஆனால் 8இல் சனி இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் 8இல் சனி இருக்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தால் கோச்சார வேத அடிப்படையில் அஷ்டம சனியால் நிச்சயம் பாதிப்பில்லை. தடை செய்வார் 7இல் இருக்கின்ற கிரகம். அவ்வாறு பார்க்கின்றவள் தற்பொழுது ஆண்டுக்கோளாகப்பட்ட ராகு பகவான் உங்களுக்கு 7க்கு வருவதனால் இனி அஷ்டம சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை. அடுத்த ராகு கேது பயிற்சி வரை. அடுத்த ராகு கேது பயிற்சி என்றால் டிசம்பர் 6, 2026 அன்று தான். கும்பத்தில் இருக்கின்ற ராகு மகரத்துக்கு வருவார். உங்கள் ராசியில் இருக்கின்ற கேது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான கடகத்துக்கு செல்வார். ராகு கேது பயிற்சியுடைய பலன்களை சிம்ம ராசியில் இருக்கிற நண்பர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கின்றீர்கள். கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேலே பார்த்துருக்கீங்க. எவ்வளோ பேர் எனக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கீங்க. உங்களுக்கு எனக்கு மிக மிக நன்றி, கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ராகு கேது பயிற்சியை பார்த்ததுக்கு. அடுத்ததாக பார்க்கின்றபோது அதை போலவே உங்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்ப எப்படி இருக்கிறது ராகு கேது பயிற்சி. ராகு உங்களை 7இல் இருப்பதும் கேது ராசியில் இருப்பதும் பிதாமகா மாதா மகா அவர்களை எப்படி வழிபாடு செய்வது, பித்ரு முகூர்த்தத்தில் அவர்கள் வழிபாடு எப்பொழுது செய்வது என்பதை பற்றி தெளிவாக கூறியிருக்கின்றேன். மேலும் குரு பயிற்சி பலன்களையும் நாம் ஏற்றிருக்கின்றோம். அவற்றையும் பார்த்திருக்கிறீர்கள் நிறைய நண்பர்கள். அவற்றை பார்க்கவில்லை. குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் தவறாமல் பாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவான முடிவுக்கு வருவீர்கள். குரு லாபத்தில் இருக்கின்ற யோகம். மேலும் 8இல் சனியால் இனி பாதிப்பு இல்லை. ராகு கேது உங்களுக்கு எப்படி பாதிப்பை தந்தாலும் அவங்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ராகு 7இல் இருக்கின்ற ராசிக்கு 6 மகரத்தில் இருந்தால் ஒரு கிரகம் தான் பாதிப்பில்லை. இப்போ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் தான் இருப்பார், வேறு எந்த கிரகமும் இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை ராகு கேது பயிற்சியை பாருங்கள். ராகு கேது பயிற்சி மே 19. இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதாவது வேலன் வெள்ளி உங்களுக்கு சந்திராஷ்டமம். வேலன் வெள்ளி சந்திராஷ்டமம் நாட்கள் உங்களுக்கு வருவதனால் உங்களுக்கு அந்த நாட்களிலே கவனம், நிதானம், பொறுமை. சந்திரன் சனியோடு வேறு சேர்க்கை பெறுவார். இருந்தாலும் 8இல் சந்திரன் இருக்கின்ற பொழுதும் ராசிக்கு 7 கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை தான். ஆனால் சந்திரன் சனியோடு சேர்க்கை பெறுவார். நிதானம் காட்ட வேண்டும். இந்த வாரத்தை பொறுத்த சந்திரன் ராகுவோடு சேர்க்கை, சனியோடு சேர்க்கை என்று அவர் தேய்பரை நோக்கி தேய்பரை சந்திரனாகவும் இருப்பதனால் கொஞ்சம் நிதானம், பொறுமை, பெரிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை சூரியன் சாதகமாக இருக்கிறார். 10இல் சூரியன் திக்பலத்தோடு. புதன் உங்களுக்கு 23ஆம் தேதி 10க்கு வருகிறார். 11இலே குரு லாபத்தில் இருக்கின்றார். செவ்வாய் 12இலே யோகாதிபதி இருந்தாலும் 11இலே கிரகம் இருப்பதால் செவ்வாயாலும் பாதிப்பு இல்லை. எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். புதிய முயற்சிகள் நன்றாகவே செய்யலாம். ஆனால் சனி சந்திரன் சேர்க்கையான நாட்கள், அது சந்திராஷ்டம நாட்கள். கவனம், நிதானம், பொறுமை. முடிந்தவரை நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் வெள்ளி மாலைக்கு பிறகு செய்வது நல்லது. பெரிய முயற்சிகள் தொழில் வியாபாரம் அன்றாடம் செய்வது செய்யுங்கள். பெரிய முயற்சிகள், பெரிய முதலீடுகள் போன்றவற்றை நீங்கள் வெள்ளி மாலைக்கு பிறகு செய்வது நல்லது. அதுவரை சந்திரன் உங்களுக்கு ராகுவோடு சனியோடு சேர்க்கை. நான் சொல்வது புரிய சொத்துக்கள் வாங்குவது, சொத்துக்கள் விற்பது போடுவது கவனமாக இருக்கிறோம் அதுவரை. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கும் போது உற்சாகம், சுறுசுறுப்பு. 10இல் சூரிய திக்பலத்துடன் மேலதிகாரிகளுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் இந்த வாரத்தை பொறுத்தவரை. பெண்களுக்கான பலனிலே 7இலே ராகு இருப்பதனால் திருமணமான பெண்கள் கணவன் மனைவியில் கொஞ்சம் பொறுமை, அன்பு காட்டுவது நல்லது. திருமணமாகாத பெண்கள் 11இல் இருக்கின்ற குரு யோகத்தை தருகிறார். ராகுவை அவர் பார்க்கின்றார். அது நவபஞ்ச ராஜயோகம் சிம்மராசிக்கு மிக சிறப்பானது. அதை நான் ராகு கேது பேச்சு தெளிவாக குறிக்கிறேன். எனவே இந்த வாரம் திருமணமாகாத பெண்களுக்கு திருமண முயற்சி சாதகம். இந்த வாரம் அரசியலிலே மேன்மை, யோகம், வெற்றி இருக்கின்றது. கலைத்துறையும் சிறப்பாக 8இல் சுக்கிரன் இருப்பதனால் மாணவ கண்மணிகளுக்கு புதன் 10க்கு வருவதனால் கல்வியிலே உயர்வு இருக்கிறது. இதுவே சிம்மராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறுநாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக, வளம் பெருக.
கன்னி ராசிக்குரிய இவ்வாறு கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உணர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கன்னிராசி அன்பர்களே, இந்த வாரத்தை பொறுத்தவரை திங்களன்றே ராகு கேது பேச்சு மே 19, 2025 அன்று ராகு உங்களுக்கு 6க்கு வருகிறார் யோகம். மேலும் 7லே சனி இருக்கின்ற ராசிக்கு 6ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் கண்டக சனியால் பாதிப்பு இல்லை. அது கோச்சார வேதை என்றால் தடை. அவ்வாறு பார்க்கின்ற 6ல் ஒரு கிரகம் என்றால் அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தால் கூட சரி, நாள்கள். ஆனால் ஒரு கிரகம் ஆண்டு கணக்கில் ராகு கேது சனி குரு. அவ்வாறு பார்க்கும் 6ஆம் இடத்தில் ராகு வந்து விடுகிறார். மே 19 வந்த பிறகு சனியால் உங்களுக்கு நிச்சயம் பாதிப்பு இல்லை. எதுவரை? அடுத்த ராகு கேது பயிற்சி எப்பொழுது? டிசம்பர் 6, 2026 அதுவரை உங்களுக்கு 6ல் தான் ராகு இருப்பார். எனவே ராகு கேது உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் சனியால் பாதிப்பு இல்லை. ராகு கேது பயிற்சி நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துவிட்டோம். குரு பயிற்சியும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். கன்னிராசிக்குரிய பலன்களை பாருங்கள். உங்கள் குடும்பத்தினருடைய ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்கள் ராசிக்கு அதிபதி 8ல் அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு 23ஆம் தேதி 9க்கு வந்தால் சுக்கிரனோடு சேர்க்கை, புதன் சூரியன் சேர்க்கை, புதன் ஆதித்ய யோகம். 10ல் குரு இருக்கிறார். குரு பயிற்சியில் அவர் தெளிவாக இருக்கலாம். 10ல் குரு இருக்கின்றோம் கொஞ்சம் நிதானம், பொறுமை, கவனம் காட்டுவது நல்ல. இருந்தாலும் குரு 10ல் இருக்கின்றோம் புதனை பிரதிபலிப்பார். புதன் 10ல் இருந்தால் யோகம். அவ்வாறு பாருங்கள், புதன் உங்களுக்கு எப்படி யோகம் செய்வாரோ 10ல் இருந்தால் அதை போலவே தான் குரு உங்களுக்கு நன்மையும் செய்வார். பெரிய பாதிப்புகளை தரமாட்டார். தொழில் வியாபாரத்தில் உற்சாகத்தை கொடுப்பார். உத்தியோகத்தில் உயர்வுகளை கொடுப்பார். நிச்சயம் அது நடைபெறும். நண்பர்களே, கன்னிராசி சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு 8ல், பிறகு உங்கள் ராசிக்கு 9க்கு வருவதும் சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை பெற்றிருப்பதனால் சில நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றங்களும் இருக்கின்றது. தொழில் வியாபாரம் லாபம் பெறுவீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை வரவுகள் திடீர் வரவாக இருக்கும். தனலாபம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சிகள் சாதகத்தை கொடுக்கும். அதே சமயத்தில் கன்னி ராசியை பொறுத்தவரை இந்த வாரம் சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சனி மதியத்துக்கு பிறகு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. ஞாயிறும் சந்திராஷ்டமம். ஆக அந்த நாட்கள் கவனம், நிதானம், பொறுமை. தொழில் வியாபாரத்தை இவ்வாறு இருக்கின்றால் உத்தியோகம் உங்களுக்கு 9லே சூரியன் இருக்கிறார். விரையாதிபதி கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும். ஆனாலும் உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். இருப்பினும் சூரியன் உங்களுக்கு 9லே பகை வீட்டில் இருக்கின்ற நிலை. உங்கள் உயரதிகாரிகளும் வார்த்தையிலே நிதானம் காட்டுங்கள். 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பனார். பொறுமையோடு பேசினால் இந்த வாரம் பழக்கத்தில் நீங்கள் நன்மையும் மகிழ்ச்சியும் காட்டினால் உயரதிகாரியும் ஆதரவை பெறுவீர்கள். பெண்களுக்கான பணியில் திருமணமான பெண்கள் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம். திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை. சுக்கிரன் 7லே சனியோடு சேர்க்கை. திருமண முயற்சியில் இந்த வாரம் பெரிய அளவில் சாதகம் இல்லை. கலைத்துறை இந்த வாரம் ஏற்றம், முன்னேற்றம், வெற்றி இருக்கின்ற சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதனால் அரசியல் 9லே சூரியன் இருப்பது சாதகமற்ற நிலை. அரசியலிலே கவனம் வேண்டும். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை புதன் 8ல் இருப்பதும் நன்மை, 9லே சுக்கிரனோட வீட்டில் இருப்பதும் சிறப்பு. எனவே கல்வியிலே மேன்மை. இதுவே கன்னிராசி அன்பர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக, வளம் பெருக.
துலாம் ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் நண்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உங்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் ராகு கேது பெயர்ச்சி. கேது உங்களுக்கு லாபத்துக்கு வருகிறார், ராகு உங்கள் ராசிக்கு 5க்கு வருகிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது நம்மளுடைய சேனலிலே ராகு கேது பெயர்ச்சிக்குரிய பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை பார்த்தவர்களுக்கு எனது நன்றி. இதுவரை பார்க்க இல்லாதவர்கள் அவற்றை பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அப்பொழுதுதான் ராகு கேது உங்களுக்கு எத்தகைய யோகத்தை செய்வார் என்பதை அறிய முடியும். குரு பயிற்சியும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. இதுவரை பார்க்க இயலாதவர்கள் குரு பயிற்சி பலன்களையும் பாருங்கள். 9லே குரு உங்களுக்கு யோகமாக இருக்கின்றார். 6லே சனி, 9லே குரு, 11லே கேது என்று துலாம் ராசிக்கு ஆண்டுகோள்கள் மிக சாதகமாக இருக்கிறார்கள். இவற்றில் 5லே இருக்கின்ற ராகு குருவால் பார்க்கப்படுகிறது. நவ பஞ்ச ராஜ யோகம் என்ற யோகத்தையும் நீங்கள் பெறுகிறீர்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரன் உங்களுக்கு 6லே சனியோடு சேர்க்கை. அது நன்மையா? 6லே சுக்கிரன் பொதுவாக யோகம் இல்லை. ஆனால் உங்களை பொறுத்தவரை 6லே சுக்கிரன் அமர்கின்ற பொழுது ராசிக்கு 9லே கிரகம் இருந்தால் பாதிப்பில்லை, 9லே குரு இருக்கிறார்கள், பாதிப்பில்லை, நன்மைதான். சனி சுக்கிரன் சேர்க்கை. இவற்றிலே புதன் உங்களுக்கு 8க்கு வருகிறார். 23ஆம் தேதி மறைந்த புதன் நிறைந்த தனத்தை கொடுக்கக்கூடிய யோகம் தொடர்கின்றது. 10லே உங்களுக்கு செவ்வாய், 10ல் செவ்வாய் இருப்பது திக்பலத்தோடு இருப்பது பலம். 8லே சூரியன் வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு 8லே தான் சூரியன் இருக்கப் போகிறார். ஆனால் சூரியனோடு ஒரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சூரியனால் பாதிப்பு இல்லை, புதன் சேர்க்கை பெறுவதனால் பாதிப்பில்லை. எனவே துலாம் ராசி சகோதர சகோதரிகளுக்கு அனைத்து கோள்களும் சாதகமாக இருக்கும். இந்த வாரம் சந்திரனும் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கின்றார், 10க்குரிய சந்திரன். எனவே இந்த வாரம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக இருங்கள். அவற்றில் வெற்றி உறுதி. புகழ் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கின்றது. சமூகத்தில் மதிப்பு அந்தஸ்து உயரும். எண்ணிய காரியங்கள் தடையின்றி நடைபெறும். எனவே தொழில் வியாபாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம் அதிகரிக்கும். பொருளாதார முன்னேற்றம் மிக மிக சிறப்பு. புதிய முயற்சிகளை தைரியமாக இருங்கள் சகோதரர்களே, சகோதரிகளே. இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உயர்வு, வெற்றி. அடுத்ததாக உத்தியோகம். சூரியன் 8ல் இருப்பதனால் வார்த்தையிலே நிதானம். 2ஆம் இடத்தை சூரியன் பார்ப்பதனால். ஆனால் அதே சமயத்தில் குரு ராசியை பார்ப்பதனால் தெளிவான சிந்தனை. எனவே உயரதிகாரிகள் எத்தகைய வேலை கூட மிக மிக அற்புதமாக முடித்து காட்டுவீர்கள். 6லே சனி இருப்பதனால் எதிரிகளுடைய ஆதிக்கம் நிச்சயம் இல்லை. எனவே உத்தியோகத்தில் உயர்வு கொண்ட வாரம் இந்த வாரம். அடுத்ததாக பார்க்கின்ற பெண்களுக்கான பணிகளை, திருமணமான பெண்களுக்கு குடும்பத்தானத்தை சூரியன் பார்ப்பதால் வார்த்தையில் உஷ்ணம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மற்றபடி கணவன் மனைவி உறவிலே அன்பு, பாசம், மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம் போன்றவைகள் இருக்கின்றது. திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் அற்புதமாக இருப்பதால் திருமண முயற்சி தடைகள் இல்லை. முயற்சிக்கின்ற பொழுது சாதகமான பதில்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கலைத்துறை ஏற்றம். அரசியலே பொறுமை. 8ல் சூரியன் இருப்பதனால் உத்தியோகத்தில் அரசியல் என்று உத்தியோகம் என்றால் ஒரு யோகம் இருப்பது மாதிரி தொழில் வியாபாரத்தில் யோகம். ஆனால் அரசியல் என்றால் சூரியன் சாதகமாக இருக்கும். 8லே சூரியன் பட பொறுமை காட்டுங்கள். மாணவ கண்மணிகளுக்கு ஏற்றமான வாரம் இந்த வாரம். புதிய கல்லூரிக்கு நல்ல இடத்திலே இடம் கிடைக்கும். இதுவே துலாம் ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய, அதாவது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெருக, வளம் பெருக.
விருச்சிக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான விசாகம், அனுஷம், கேட்டைக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியாதிபதியான செவ்வாய் பகவான் கடக ராசியிலே இவ்வாரத்திலும் நீச்சமாக இருக்கின்றார். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியான குரு பகவான் அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவற்றில் உங்களுக்கு சனி 5லே சுக்கிரனோடு சேர்க்கப்பட்டிருப்பது சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகளும் யோகங்களும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடம் தசம கேந்திரத்துக்கு அதிபதியான சூரிய பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். மனதிலே தைரியம், துணிச்சலை கொடுக்கும். இவ்வாரத்தை பொறுத்தவரை ராகு கேது பெயர்ச்சி மே 19 திங்களன்றே ராகு கேது பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த ராகு பகவான் 4ஆம் இடத்திற்கும், லாபத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் 10ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். கும்ப ராகு, சிம்ம கேது. நம்மளுடைய சேனலிலே உங்களுடைய ராசிக்குரிய ராகு கேது பயிற்சி பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். அட்டமத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவுக்குரிய பயிற்சி பலன்களும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். இதுவரை பார்க்க இயலாதவர்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். பார்த்தவர்களுக்கு எனது நன்றி. பொதுவாக 4லே ராகு, 10லே கேது. 10ல் கேது அமர்வது ஒரு வகையில் நன்மையே. 10ஆம் இடத்தில் சர்ப்ப கிரகம் இருப்பது சிறப்பை தரும். இவ்வாரத்தில் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த புதன் பகவான் 23ஆம் தேதி உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். அவர் புதன் பகவான். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு பகை. உங்கள் ராசியை அவர் பார்க்கிறார். இருப்பினும் சூரியனோடு சேர்க்கை. அவரே உங்களுக்கு லாபாதிபதி புதனே. எனவே தொழில் வியாபாரத்தில் லாபம் சிறப்பாக இருக்கும். 10க்குரிய சூரியனும் லாபத்துக்குரிய புதனும் சேர்க்கை பெற்று கேந்திரத்தில் இருப்பதினால், மேலும் சூரியன் உங்கள் ராசிக்கு 7லே அமர்கின்ற பொழுது 10க்கு 10 என்று பாவமாக பலமாக இருக்கிறார். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை குரு, சனி, ராகு, கேது உங்களுக்கு சாதகமில்லாத நிலை என்றாலும் உங்களுக்கு புதன் சூரியன் சேர்க்கை பலத்தை கொடுக்கும். அது புதன் ஆதித்ய யோகம். எனவே இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும். பெரிய அளவிலே பொருளாதார முன்னேற்றம் இல்லை என்றாலும் லாபகரம் இந்த வாரத்தில் நிச்சயம் இருக்கின்றது. வீண் செலவுகள் எவையும் இந்த வாரத்தில் இல்லை, தேவையற்ற செலவுகள். அதே சமயத்தில் உங்களுடைய முன் யோசனையோடு ஒரு திட்டங்கள் தீட்டுகின்ற பொழுது சில இடையூறுகளை சந்திப்பீர்கள். ஆனாலும் அவற்றை முறியெடுத்து நன்மையும் மற்றும் அவற்றுக்குரிய செயல்களிற்குரிய லாபத்தையும் நீங்கள் அடைவீர்கள். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது சூரியன் 10க்கு 10 என்று பாவமாக இருப்பதினால் உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய செயலுக்குரிய அங்கீகாரத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களும் இந்த வாரம் நட்பு பாராட்டவே செய்வார்கள். உங்களுடைய தைரியமான முடிவுகளுக்கு அவர்களுடைய ஒத்துழைப்பும் சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கான பலன்களில் திருமணமான பெண்கள் என்று பார்க்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் உங்களுக்கு சூரியன் இருப்பதனால் உங்களுடைய கணவருடைய உடல்நலத்தில் சில உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொல்லைகள் இருக்கும். ஆனால் குடும்பத்தை பொறுத்தவரை குரு 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சந்தோஷம், குழந்தைகளாலும் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குருபலம் இல்லை என்றாலும் திருமணத்துக்குரிய முயற்சி தான் குருபலமே ஒழிய திருமணம் என்பது குருபலம் இருந்தால்தான் நடக்கும் என்பது அல்ல. திருமணத்துக்கு சாதகமான நேரம் குருபலம் இருப்பது. அந்த 7ஆம் இடத்தில் இருந்தால் இப்பொழுதுதான் 8க்கு வந்திருக்கிறார். மே 14 தான். ஆனாலும் திருமண முயற்சியில் ஜாதகம் சாதகமாக தான் நல்ல வாரணி அமையும். அடுத்ததாக கலைத்துறை சுக்கிரன் சாதகம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு யோகம். அரசியல் இந்த வாரம் நிதானமாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய செயலுக்குரிய பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய நிலை இருக்கிறது. வார்த்தையிலே கொஞ்சம் கவனம். மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை இந்த வாரம் உங்களுக்கு கல்வி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். உயர்கல்வி என்கின்ற 4ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ஆகையால் உங்களுக்கு கல்வியிலே மேன்மை இருக்கிறது. இந்த வாரத்தை பொறுத்தவரை தேர்வு முடிந்துவிட்டது, +2 தேர்வு முடிவுகள் வந்துவிட்டது என்பதால் கல்லூரி என்கின்ற ஒரு புதிய வாழ்க்கை துவங்கக்கூடிய மாணவ கண்மணிக்கு நன்மையான வாரம் இந்த வாரம். இதுவே விருச்சிக ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான விசாகம், அனுஷம், கேட்டைக்குரிய
தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. தனுசு ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மூலம், பூராடம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்களுக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே, இவ்வாரம் முதல் நாளே மே 19 ராகு கேது பெயர்ச்சி. ராகு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து 3க்கு மிக பலமாக வருகிறார். கேது உங்கள் ராசிக்கு 10லிருந்து 9க்கு செல்கின்றார். கும்ப ராகு, சிம்ம கேது. நம்மளுடைய பாரத் கர்மா ஹீலிங் சேனலிலே ராகு கேது பெயர்ச்சி தனுசு ராசி அன்பர்களான உங்களுக்கு பதிவேற்றம் செய்துவிட்டோம். 7ல் இருக்கின்ற குருவுக்கும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்க இயலாதவர்களுக்கு ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பலன்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுடைய ராசிக்குரிய பலன்களையும் தெரிந்து கொள்ளுங்கள். அதுவும் முக்கியம். இப்பொழுது 3க்கு ராகு வருகிறார். உங்கள் ராசிக்கு 4லே சனி ஏற்கனவே வந்துவிட்டார். பொதுவாக சனி 4லே இருக்கின்ற பொழுது ராசிக்கு 3ஆம் இடம் என்ற கும்ப ராசியிலே ஒரு கிரகம் இருந்தாலே 4ல் அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய அசுப பலன்கள் தடைப்படும். காரணம், 3ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கின்றபோது அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு சனியுடைய அசுப பலன்களை தடை செய்வார். அதுதான் கோச்சார வேதை. வேதை என்றால் தடை, வேதகன் தடை செய்பவன். 3லே ராகு வந்துவிட்டார். மாதக்கோள் அல்ல ராகு பகவான், அவர் ஆண்டுக்கோள். எனவே 4லே சனி வந்தாலும் உங்களுக்கு அடுத்த வருடம் டிசம்பர் 6ஆம் தேதி 2026 வரை 3லே ராகு இருப்பதனால் அதுவரை அர்த்தாஷ்டம சனியால் நிச்சயம் ஓரளவுக்கும் பாதிப்பில்லை. நிச்சயம் சனியால் உங்களுக்கு பாதிப்பில்லை, நன்மையும் இல்லை. ஆகையால் உங்களுக்கு அவற்றை பற்றி இனி பயம், தயக்கம், மேலும் அச்சம் தேவையில்லை. சனி அர்த்தாஷ்டம சனியால் இப்பொழுது பாதிப்பு இல்லை. ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை 3ல் ராகு வெற்றியை கொடுக்கக்கூடியவர். 7ல் குரு உங்கள் ராசியை மட்டுமல்ல ராகுவையும் பார்க்கிறார். குரு ராகுவை பார்ப்பது நவ பஞ்ச ராஜ யோகம். அந்த யோகம் உங்களுக்கு அற்புதமாக நற்பலன்களை கொடுக்கும். குரு பயிற்சி, ராகு எது பயிற்சி அவர் தெளிவாக கூறியிருக்கின்றேன். அப்படி பார்க்கின்ற பொழுது அன்புள்ள தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு இந்த வாரம் 6லே சூரியன் மிக சிறப்பாக இருப்பதும், புதன் உங்களுக்கு 5லே இருக்கின்றவர் 23ஆம் தேதி 6க்கு சென்று சூரியன் புதன் 6ல் இருப்பது கோச்சார ரீதியாக மிகப்பெரிய நன்மை. 7ல் குரு, 3ல் ராகு மற்றும் 6ல் சூரியன் புதன் என்று கோள்கள் சாதகமாக இருக்கிறது. 8ல் செவ்வாய் இருந்தாலும் அது 8ல் செவ்வாய் இருக்கின்ற பொழுது 7ஆம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அவராலும் பாதிப்பு இல்லை. அதுவும் கோச்சார வேதை தான். 7ல் தான் குரு இருக்கிறாரே. எனவே இந்த வாரம் உங்கள் வாரம். தனுசு ராசியை பொறுத்தவரை சகோதர சகோதரிகளே, தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும். தனலாபம், தனயோகம் சிறப்பாக இருக்கும். விரயங்கள், வீண் விரயங்கள் இல்லவே இல்லை. மேலும் புதிய தொழில் வியாபாரம் துவங்குவதற்குரிய காலம் வந்துவிட்டது. ஆகையால் தைரியமாக அதற்குரிய முயற்சியில் இறங்குங்கள். வெற்றி உங்கள் பக்கம். அடுத்ததாக உத்தியோகம் என்று பார்க்கின்றவர் உயர்ந்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அவற்றை நீங்கள் சரியாக கையாள்வீர்கள். உங்கள் ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை உத்தியோகத்தில் பெறுவீர்கள்.
பெறுவீர்கள். உயர் அதிகாரிகள் நட்பு பாராட்டுவார்கள். சூரியன் புதன் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிபதி யோகம். உங்களுக்கு 9ஆம் இடத்துக்குரிய சூரியனும் 10க்குரிய புதனும் சேருவ தர்ம கர்மாதிபதி யோகம் மிக பலமான யோகம். அது உங்களுக்கு 6ல் இருப்பது யோகம். எதிரிகள் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருந்தால் ஒதுங்கி விடுவார்கள், ஓடி விடுவார்கள். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை நிச்சயம் பெரிய வெற்றிகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரம் மட்டுமல்ல, உத்தியோகத்திலும். பெண்களுக்கான பணிகளில் திருமணமான பெண்களுக்கு கணவரால் அன்பும் பாசமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். குழந்தைகளாலும் சந்தோஷம் இருக்கிறது. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது திருமணமாகாதவர்களுக்கு குருபலம் வந்துவிட்டது. திருமணத்துக்குரிய முயற்சியில் இனி தடைகள் இல்லை. அதுதான் குருபலம். ஆகையால் திருமண காலம் வந்துவிட்டதா, முயற்சிகளே தடைகள் இல்லை என்றால் அது ஒரு நல்ல காலம். ஆகையால் இப்பொழுது திருமண முயற்சியில் நல்ல வரன் அமையும். அடுத்ததாக கலைத்துறை ஏற்றம் முன்னேற்றம். 4ல் சுக்கிரன் யோகமாக இருப்பதால் பலம், வெற்றி உங்களுக்கு. அடுத்ததாக அரசியல் 6லே சூரியன் யோகமானது. வெற்றியான வாரம் இந்த வாரம் அரசியலை பொறுத்தவரை. மாணவ கண்மணிக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. கல்லூரிக்கு செல்லக்கூடிய முயற்சியிலே நல்ல கல்லூரியிலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். அவற்றினால் பெற்றோர்களும் சந்தோஷப்படுவார். மாணவ கண்மணிகளே மகிழ்ச்சியான வாரம் இந்த வாரம். இதுவே தனுசு ராசி என்பதற்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக. மகர ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திராடம் திருவோணம் மற்றும் அவிட்டத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மகர ராசி அன்பர்களே, இவ்வாரத்தின் முதல் நாளான மே 19 ராகு கேது பெயர்ச்சி. 3ல் இருந்த ராகு உங்கள் ராசிக்கு 2க்கு வருகிறார், கும்பத்துக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு 9ல் இருந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு சிம்மத்துக்கு வருகிறார். கும்பராகு சிம்ம கேது. மகர ராசிக்குரிய ராகு கேது பேச்சு பலன்கள் நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்க இயலாதவர்கள் ஒரு முறை பார்த்து விடுங்கள். மேலும் குரு பேச்சுக்குரிய பலன்களும் ஏற்றிவிட்டோம், அவற்றையும் பாருங்கள். ராகு 2க்கு வருகிறார், 8ல் கேது வருகிறார். சிறப்பல்லதான். ஆனால் நீங்கள் உங்களுடைய பித்ருக்களை வணங்குவதன் மூலம் நீங்கள் நிச்சயம் ராகு கேதுவால் பிரச்சனைகள் இல்லாமல் எதிர்கொள்ள முடியும். காரணம், ராசியாதிபதி சனி 3லே மிக பலமாக இருக்கிறார். இந்த வாரத்தை பொறுத்தவரை சுக்கிரனும் 3லே உச்சம் பெற்று சனியோடு சேர்க்கை மிக சிறப்பானது. மேலும் புதன் 4ல் இருக்கின்றவர் 23ஆம் தேதி 5க்கு செல்கிறார். அவர் உங்கள் ராசிக்கு 9க்குரியவர். 9ற்கு 9 என்று பாவத் பாவமாக 5ல் புதன் வருவதும் நன்மை. 23ஆம் தேதி 4ல் இருப்பதும் யோகம். அதன் பிறகு 5லே புதன் அமர்வதும் நன்மை யோகம். காரணம், கோணத்துக்கு அதிபதி இன்னொரு கோணத்தில் அமர்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு புதன் ராசிக்கு 5க்கு வருகின்ற பொழுது சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 9ஐ பார்ப்பார். சுக்கிரனுடைய மற்றொரு வீடான ரிஷபத்தில் புதன் அமர்வதும் சிறப்பானது. எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் யோககரமாகவும் இருக்கும். புதன் லாபத்தை பார்க்கிறார். அதுவரை 23 வரை 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஆகையால் இந்த வாரம் புதிய முயற்சிகள் புதிய செயல்கள் ஈடுபடுகின்ற பொழுது வெற்றி உங்களுக்கு இருக்கிறது. 3லே சுக்கிரன் வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதினால் சனியும் இருக்கிறார். ஆகையால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபம் கொண்டதாக இருக்கும். அதாக உத்தியோகம்
சூரியன் 5லே இருக்கிறார், அட்டமாதிபதி. ஆகையால் புதிய முயற்சிகள் எடுக்கின்ற பொழுது மேலதிகாரிகளிடம் எப்படி பேச வேண்டும் என்கின்ற ஒரு சரியான திட்டமாக ஒரு முயற்சியை எடுங்கள். அவசரகதியாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடார்கள். மற்றபடி சனி பலமாக இருப்பதனால் உங்களுடைய முயற்சிக்குரிய வெற்றிகள் இருக்கிறது. சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள். 7லே செவ்வாய் இருப்பதினால் மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் நன்மையும் இருக்கிறது, வெற்றியும் இருக்கிறது. அதாவது பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு 2ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறார், ராசியும் பார்க்கிறார். கோபம் காட்டாதீர்கள். மற்றபடி 7க்குரிய சந்திரன் இந்த வாரத்தில் ராசியிலே இருக்கு. ஆனால் ராகுவோடு சனியோடெல்லாம் சேர்க்கை பெறுவார். இந்த வாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி உறவிலே கொஞ்சம் அன்பு அதிகரிக்க வைப்பது உங்கள் கையில் இருக்கிறது. அன்பை காட்டுங்கள். அதாவது திருமணமாகாத பெண்களுக்கு 6லே குரு இருப்பது குரு பலம் இல்லையா? இல்லைதான். ஆனால் குரு பலம் என்றால் குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய காலத்தில் முயற்சிக்கின்ற பொழுது தடைகள் இருக்காது என்பதுதான் குரு பலம். ஆகையால் அதனாலே திருமணம் நடைபெறாது. 6ல் குரு வந்தால் ஒரு வருஷம் திருமணமே நான் பார்த்தோம். ஜூன் 1 வரை உங்களுக்கு 6ல் தான் குரு இருப்பார்னா அதுக்காக திருமணமே நடக்காதுன்னா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. சுக்கிரன் சாதகமாக இருப்பதும் ஜாதகம் சாதகமாக இருந்தால் திருமண முயற்சி நல்ல வரன். 7 முடிந்து விட்டது. அகல் திருமண முயற்சி தாராளமாக பெற்றோர்கள் முயற்சித்தால் நல்ல வரன் அமையும். கலைத்துறை சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். மகர ராசிக்கு கலைத்துறை ஒரு சாதகமான ஒரு துறைதான். எனவே இந்த வாரமும் கலைத்துறையில் சாதிக்கக்கூடியதாகவே இருக்கும். அரசியலை பொறுத்தவரை சூரியன் 5ல் இருப்பது சிறப்பல்ல. இருக்கின்ற பதவி பிரச்சனைக்கு பார்த்துக்கொள்வதே நல்லது. மாணவ கண்மணிகளை பொறுத்த புதன் 5க்கு இருப்பதும் வருவதும் நல்லது தான். 4ல் இருப்பதும் நல்லதுதான். கல்வியிலே அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய காலம் இப்பொழுது அவற்றில் முயற்சியில் வெற்றி இருக்கிறது. 3லே சனி சுக்கிரன் இருப்பதனால். இதுவே மகர ராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான உத்திராடம், திருவோணம், அவிட்டத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிவநாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக, வளம் பெருக. கும்பராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை தற்பொழுது காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இப்பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள கும்பராசி என்பவர்களே, இவ்வாரத்தில் ராகு கேது பயிற்சி. மே 19 ராகு கேது திங்களன்றே உங்கள் ராசிக்கு வந்து விடுகிறார். ராகு ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது. இது சிறப்பல்ல. ஆகையால் உங்களுக்கு அவை எப்படி இருக்கும், எந்த மாதிரியாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வதற்காகவே ராகு கேது பயிற்சி தனியாக நம்மளுடைய சேனலில் பாரத் கமாயிலில் பதிவேற்றம் செய்துவிட்டோம். அவற்றை நிறைய நண்பர்கள் பார்த்திருக்கிறீர்கள். நன்றி அதற்கு. மேலும் பார்க்க இயலாதவர்கள் ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் இனி வணங்க வேண்டியது பித்ருமகா, அதாவது பிதாமகா மற்றும் மாதாமகா. உங்களுடைய தந்தை வழி தாத்தா பாட்டி, தாய் வழி தாத்தா பாட்டி, பித்ரு முகூர்த்தம் அவை எல்லாம் அந்த ராகு கேது பேச்சில் கூறியிருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு ராசியிலே ராகு, 2லே சனி, 7லே சனியில் இப்பொழுது பாத சனி. பொதுவாக சனி 2ல் இருக்கின்ற பொழுது சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தவரை சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதால் சனியால் பாதிப்பு இல்லை சுக்கிர பேச்சு வரை. அதன் பிறகு சனி தனித்திருக்கின்ற பொழுது சனியோடைய பாதிப்பும் இருக்கும். அதுபோலவே ராகு ராசியிலே இருக்கின்றபோது ராகுவோடு ஒரு கிரகம் இருக்க வேண்டும். ராகு உங்களுக்கு ராசியில் போய் எந்த கிரகமும் இல்லை, ஆனால் குரு பார்க்கிறார்.
உங்களுக்கு இப்பொழுது குரு 5லே யோகமாக இருக்கிறார். குரு ராகுவை பார்ப்பது உங்களுக்கு நன்மைதான். ராகுவை குரு பார்ப்பது நவ பஞ்ச ராஜ யோகம். அது ஒரு அற்புதமான யோகம். குரு ராகுவை பார்ப்பது அரிதாக ஏற்படக்கூடிய ஒன்று. ராகு பின்னோக்கி செல்லக்கூடியவர், குருவோ முன்னோக்கி செல்லக்கூடியவர். அவர் ராகுவை பார்ப்பது சிறப்பு. எனவே இந்த வாரத்தை பொறுத்து குரு பலமாக இருக்கிறார். இவற்றில் புதன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி. அப்படிப்பட்ட புதன் மே மாதம் 23ஆம் தேதி அன்று 4க்கு வருகிறார். 4க்கு புதன் வருவது மிக சிறந்த யோகம். ராசிக்கு 2லே சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் யோகம். எனவே இந்த வாரம் உங்களுக்கு சுக்கிரன் புதன் யோகத்தை தருகிறார்கள். சனி பாதிப்பை தரமாட்டார், ராகு பாதிப்பை தருவார். ஆனாலும் குரு பார்ப்பதனால் அது நிவர்த்தியாகின்றது. குரு உங்களுக்கு மிகுதியான யோகத்தை தருகிறார். 6ல் செவ்வாயும் பலம். ஆனால் செவ்வாய் நீச்சம் என்று சொன்னால் பலம்தான், யோகம் இல்லை. ஆனால் அது பிரச்சனை இல்லை, நன்மைதானே. இப்பொழுது இந்த வாரம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை விரயங்கள் இருக்காது. ராசியை குரு பார்ப்பதனால் லாபம் இருக்கும். ஆனாலும் எந்த ஒரு விஷயத்தையும் அவசரப்படாதீங்க. ராகு அந்த அவசரத்தை கொடுப்பார். அவசரத்தை வேண்டாம். ராகு ஒரு அவசரமான கிரகம், போகக்காரகன். டக்கு டக்கு டக்குன்னு போகணும்னு நினைப்பார். ஆனால் அந்த மாதிரி அவசரம் வேண்டாம். மற்றபடி குருவால் இந்த வாரம் பொருளாதார லாபம் இருக்கு. லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதனால் பொருளாதார லாபம் நிச்சயம் நன்றாகவே இருக்கும். வீண் விரயங்கள் எவையும் இல்லை. எதிரிகள் ஒதுங்கியே இருப்பார் 6ல் செவ்வாய் இருப்பதனால். உத்தியோகம் உங்களுக்கு சூரியன் 4ல் இருப்பது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை. சூரியன் பலமாக இருக்கக்கூடாது. அவர் திக்பலத்துக்கு நேர் 7ஆம் இடமாக திக் சூரியத்தில் இருப்பதால் திக் பலம் என்பது திக் சூனியம் என்பது வேறு. இப்பொழுது 10ல் சூரியன் இருந்தால் திக் பலம், அதற்கு நேர் 7ஆம் வீடு 4ஆம் வீடு, அங்கு இருந்தால் திக் சூனியம். எனவே இந்த இடத்தில் சூரியன் பலம் இல்லாமல் இருப்பதனால் உத்தியோகத்திருப்பவர்கள் உயரதிகாரி உங்களை ரொம்ப கடின வேலையெல்லாம் வாங்க மாட்டாங்க. அப்படியே வேலையாக இருந்தாலும் அதை முடித்தும் காட்டுவீர்கள். எனவே இந்த வாரம் சக ஊழியர்களும் உங்களுக்கு பகமை காட்ட மாட்டார்கள், நட்புறவோடு இருப்பார்கள். பிரச்சனை இல்லாத வாரம் இந்த வாரம் உத்தியோகத்தை பொறுத்தவரை. குருவும் சாதகமாக இருப்பதனால். அடுத்ததாக பெண்களுக்கான பலன்களை, திருமணமான பெண்களுக்கு ராசியை பொறுத்தவரை குரு பலமாக இருப்பதனால் ராசியில் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். மற்றபடி குரு சாதகமாக ராசியை பார்க்கிறார். பெரிய அளவில் பிரச்சனைகள் இனிமேல் இல்லை. கணவன் மணி உறவிலே அன்பே அதிகரிக்கும். அடுத்ததாக திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் வந்துவிட்டது. குரு பலம் என்றால் திருமணத்துக்குரிய முயற்சியிலே தடைகள் இல்லை, அதுதான் குரு பலம். தடையில்லாத நிலை இருக்கும். அந்த நிலை இப்பொழுது இருக்கிறது. இருப்பினும் 7.5 நடக்கிறது. அதில் பாத சனி, ராசியிலே ராகு, அது அடுத்த வருடம் டிசம்பர் 6 வரை இருக்கிறது. இதில் குரு அடுத்த ஜூன் 1 வரை, 1ஆம் தேதி ஜூன் 1ஆம் தேதி வரை 5ல் இருப்பார். எனவே திருமண முயற்சியில் நிச்சயம் நல்ல வரன் ஏற்படும். ஆனாலும் ஜாதக பொருத்தம் பார்த்து முடிவுக்கு வருவதே நல்லது. 10 பொருத்தம் அப்படியே அதை மட்டுமே நம்பாதீர்கள் பெற்றோர்களே. அடுத்ததாக கலைத்துறை ஏற்றமான வாரம். இந்த வாரத்தை பொறுத்த கலைத்துறையில் எந்த விதமான பாதிப்பு இல்லை. உடல் நலத்தில் அக்கறை காட்டுங்கள். உடல் நலத்தில் கலைத்துறைக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். காரணம் ராசிக்கு ராகு வருகின்றபோது அந்த ஏற்படும் மனதில் குழப்பங்கள் இருப்பதனால் பிபி போன்ற பிரச்சனைகள், இரத்த கொதிப்பு பிரச்சனைகள் ஏற்படும். அடுத்ததாக அரசியலை பொறுத்தவரை இந்த வாரம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. இந்த வைகாசி மாதம் அப்படி ஒன்றும் சாதகமாக இல்லை. அடுத்ததாக மாணவ கண்மணிகளுக்கு இந்த வாரம் நல்ல சாதகமான வாரம். +2 தேர்வெல்லாம் வந்துவிட்டது, முடிவுகள்லாம் வந்துவிட்டது. அடுத்த கட்டத்துக்கு செல்ல வேண்டிய முயற்சியில் பெற்றோர்களும் குழந்தைகளும் இருப்பீர்கள். மாணவ கண்மணிகள் நல்ல இடத்தில் உங்களுக்கு நீங்கள் விரும்புகின்ற இடத்தில் இப்பொழுது கல்வியிலே இடம் கிடைக்கும். சாதகமாக இருக்கிறது இந்த வாரம். சந்திரனும் சாதகமாக இருக்கிறார் இந்த வாரத்தை பொறுத்தவரை. இதுவே கும்பராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான அவிட்டம், சதயம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்துக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியலாம். நலம் பெறுக, வளம் பெறுக.
மீன ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அதன் பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரக்குரிய தாராபலம் கொண்ட சிறந்த நாட்கள் எவை என்பதை அறியவிருக்கின்றோம். இவ்வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கு எனது இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்கள் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிற்கு ஷேர் செய்யும்படியும் லைக் பட்டனை கிளிக் செய்யும்படியும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, இவ்வாரத்தில் மே 19 ராகு கேது பெயர்ச்சி. ராகு ராசியில் இருந்தவர் ராசிக்கு 12க்கு செல்கின்றார். மீனத்திலிருந்து கும்பத்துக்கு செல்கின்றார். 7ஆம் இடத்தில் அமர்ந்திருந்த கேது பகவான் ராசிக்கு 6க்கு செல்கின்றார். சிம்ம கேது. ஆகையால் இனி கேதுவாலும் நன்மை உங்களுக்கு, ராகுவாலும் நன்மை. ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது. இருப்பினும் சனியோடு இன்னொரு கிரகம் சேர்க்கை பெற்றால் சனியால் பாதிப்பில்லை. இவ்வாரத்தை பொறுத்தவரை சனியோடு சுக்கிரன் சேர்ந்திருப்பதனால் உங்களுக்கு சனியால் பாதிப்பில்லை. ராகு கேது பயிற்சியாகிவிட்டார்கள். நம்மளுடைய சேனலிலே மீன ராசிக்குரிய ராகு கேது பயிற்சிக்குரிய பலன்கள் பதிவேற்றம் செய்துவிட்டோம். உங்கள் ராசியாதிபதியான குரு பயிற்சிக்குரிய பலன்களையும் பதிவேற்றம் செய்துவிட்டோம். பார்த்தவர்களுக்கு நன்றி. பார்க்க இதுவரை இயலாதவர்களுக்கு ஒரு முறை பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்குரிய பலன்கள் மட்டுமல்லாமல் குடும்பத்தில் இருக்கின்ற மற்றவர்களுடைய, அதாவது கணவன் மனைவியோடைய ராசி, குழந்தைகளோட ராசிக்குரிய பயிற்சிகளுக்குரிய ஆண்டுக்குள் பயிற்சிக்குரிய பலன்களை பாருங்கள். ராகு கேது குரு அவற்றின் மூலம் வீட்டில் எப்படி இருக்கிறது பயிற்சிகளுக்குரிய நிலை என்று தெரிய வரும். இவ்விடத்தில் கேதுவால் நன்மை, ராகுவால் நவபஞ்ச ராஜயோகம் ஏற்படுவதால் குரு ராகுவை பார்த்தால் நவபஞ்ச ராஜயோகம், அந்த ராஜயோகம் உங்களுக்கு இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் உங்களுக்கு மிக மிக நன்மைகளும் யோகங்களும் இருக்கிறது. ஜென்ம சனி பாதிப்பில்லை, ஆனால் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள், அதுதான் முக்கியம். சனி இருள் கிரகம் ராசியிலே இருப்பதனால் மனதில் ஒரு இருள் சூடும், ஒரு பயம் வரும். அதான் சனி ஒரு பயத்தை கொடுப்பார். ஏன்னா நரம்பை குறிக்கக்கூடியவர் சனி. பாதத்துக்குரிய பிரச்சனைகள் ஏற்படும், பாதத்தில் வலி ஏற்படும். அதெல்லாம் பாதம் என்பது சனியுடைய இடம். எனவே இவற்றிலே ஒரு குழப்பம் இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தால் இந்த வாரம் யோகம். யோகாதிபதியான செவ்வாய் பகவான் 5ல் நீச்சம் பெற்றாலும் அவர் உங்களுக்கு 9க்கு 9 என்று பாவத் பாவமாக இருக்கிறார். செவ்வாய் 9க்கு 9 என்று 5ல் இருப்பன சில வகையில் நன்மை. 4லே குரு ராசியாதிபதி குரு 4லே இருக்கிறார். பொதுவாக 4லே குரு இருப்பது கேந்திராதிபத்திய தோஷம் என்ற தோஷம் ஏற்படும். கேந்திரத்தில் சுபகிரகங்கள் இருந்தால் அந்த பிரச்சனை இருக்கிறது. இருந்தாலும் இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பஞ்சமாதிபதியான சந்திர பகவான் லாபத்தில் இருப்பதும் அதன் பிறகு ராசிக்கு வருவது சில வகையில் மனதிலே குழப்பம் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலை வரும். எனவே தொழில் வியாபாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் என்று பார்க்கின்றபோது லாபஸ்தானமான இடத்துக்கு அதிபதி சனி பகவான், அவர் உங்கள் ராசியிலே இருப்பார். சுக்கிரனோடு சேர்க்கை பெற்றிருப்பனால் பாதிப்பில்லை என்பதால் இந்த வாரம் தொழில் வியாபாரம் லாபத்தை எதிர்பார்க்கலாம். மனதை குழப்பாமல் திட்டமிட்டு செயல்களை முயற்சிகளை செய்தீர்கள் என்றால், காரியத்தை செய்தீர்கள் என்றால் நிச்சயம் நல்ல லாபம் இருக்கும். காலையிலே கணபதியை வணங்கிவிட்டு எந்த ஒரு செயலையும் ஆரம்பியுங்கள். அருகில் இருக்கிற கணபதி ஆலயம் செல்லுங்கள். சனிக்கிழமையிலே சனீஸ்வரவரையும் வணங்குவது நல்லது. அடுத்ததாக உத்தியோகம். ஒன்றிலே சூரியன் சிறப்பாக இருக்கிறார். வைகாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு முன்னிலே தான் சூரியன் இருப்பார். ஆக அது உங்களுக்கு நன்மை. உயர் அதிகாரிகளிடம் நட்புறவு நன்றாகவே இருக்கும். பகமை இல்லாத நிலை. சத்துருக்கள் இவரிலே சூரியன் இருப்பார். சத்துருக்கள் அடங்கி இருப்பார்கள். சத்துருக்கள் என்றால் எதிரி. அவர்கள் அடங்கி ஒதுங்கியே இருப்பார்கள் உங்களிடம். பெண்களுக்கான பலனிலே திருமணமான பெண்களுக்கு சகோதரிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது உங்களை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் புதன் இருக்கும்போதும் அவரும் 3க்கு சென்றுகிறார். 2க்குரிய செவ்வாய் 5ல் நீச்சம் என்றாலும் பெரிய அளவிலே பாதிப்பில்லை. குடும்பத்தில் இந்த வாரம் எந்த விதத்திலும் பிரச்சனை இல்லை, அமைதியே இருக்கும். ஆனால் உங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். சனி ராசியிலே சில சந்தேகங்கள் ஏற்படும் கணவர் மீது. அவற்றெல்லாம் வேண்டாம். இந்த வாரத்தை இதுவரை சனி ராகுனால் நிச்சயம் இருந்திருக்கும். இப்போ ராகு விலகி விட்டுனா சனி சுக்கரனோடு சேர்க்கும் சுபத்தன்மை ஏற்படும். ஆகையால் சின்ன சின்ன விஷயங்கள் பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றபடி கணவன் மனைவி உறவே மகிழ்ச்சி இருக்கிறது. குழந்தைகளுடைய கல்வியில் சில கவலைகள் ஏற்படும் உங்களுக்கு. 5லே செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பதனால் கவலை என்பது இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் நீங்கள் அவற்றை புரிந்து கொள்வது நல்லது. திருமணமாகாத பெண்களுக்கு குரு பலம் இல்லை. ஆமாம், 4லே குரு. ஆனால் குரு பலம் என்பது திருமணத்துக்குரிய முயற்சியில் தடை இல்லை என்பது
வந்து தடையில்லா சான்றிதழ் மாதிரி சகோதரிகளே. அதுதான் குருபலம். மற்றபடி சுக்கிரன் களத்திரக்காரகன் லக்னத்தில் ராசியிலே உச்சம் பெற்றிருக்கார். ஜாதகம், அந்த ஜாதகத்திலே லக்னத்தின் அடிப்படையில் தசாபுத்தியில் உங்களுக்கு திருமண யோகம் இருக்கிறதுனா நிச்சயம் நல்ல திருமணமே நல்லபடியாக விமர்சையாக நடக்கும். எனவே திருமண முயற்சியில் பெற்றோர்கள் ஜாதகம் பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய எஜ்ம சனி, அதுக்கப்புறம் பாத சனி என்று நடக்கத்தான் போய் அதுக்காக திருமண முயற்சியே இல்லாமல் பண்ணிடுறதா? சனி அப்படிலாம் ஒன்றும் தேவையில் திருமணம் எத்தனையோ ஜாதகம் நான் பார்த்துருக்கேன், நானே நேரில் குடிச்சு கொடுத்துருக்கேன். மற்றபடி அவற்றெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் இந்த வாரம் சாதகமாக இருக்கிறார். எனவே கலைத்துறையிலே சாதகம்தான் இந்த வாரம். அரசியல், சூரியன் இப்போ 3ல் இருக்கார், துணிச்சல் கொடுக்கும். சூரியன் ஜென்மசனியால் இருக்கார். இருந்தாலும் நீங்கள் வந்து அனுமன் சாலிசாவை தினந்தோறும் கேட்டால் அரசியலில் மேன்மை நிச்சயம் கிடைக்கும். அடுத்ததாக மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை 4லே குரு இருப்பது உங்களுக்கு ராசியாதிபதியாக அவர் 4ல் இருப்பனா உயர்கல்வி 4ஆம் இடம். அந்த இடத்துக்கு குரு இருப்பனா கல்லூரிக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை முடிந்துவிட்டு தேர்வு முடிவுலாம் வந்துருச்சு. அந்த இடத்தில் உங்களுக்கு ஜென்ம சனியாக இருந்தாலும் குரு 4ல் இருப்பனா நல்ல கல்லூரியில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். நீட் என்பதெல்லாம் உங்கள் ஜாதகம் தான். அது சயின்ஸில் வந்து அது வந்து ஜாதகத்தில் யோகமாக தான். டாக்டர் யோகம்னு ஒன்று இருக்குது. அது செவ்வாய் ராகு அவங்களாம் வந்து சிறப்பாக இருக்கணும். அதனால நிச்சயம் நல்ல இடத்துல நீட்டான தேர்வு முடியலாம் நீட் எழுதிட்டீங்க. அது நல்ல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவே மீனராசி என்பவர்களுக்கான இவ்வார கோச்சார பலன். இனி உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதிக்குரிய தாராவளம் கொண்ட சில நாட்கள் எவை என்பதை காணலாம். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் மே 19, 2025 முதல் மே 25, 2025 திங்கள் முதல் ஞாயிறு வரைக்குரிய வார ராசி பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டோம். இது ஒரு பொது பலன். உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது. லக்னம், தசாபுத்தி இவற்றின் மூலமே எதிர்காலம் தெரிய வரும், நிகழ்காலம் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோரங்களை எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதகம் பார்க்க விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம், வாட்ஸ்அப்லையும் தொடர்பு கொள்ளலாம். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் உங்கள் அனைவருக்கும் இவ்வாரத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றி